8 நாள்லயே நான் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். குமிய முடியுது. அந்த குமிய முடியுதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. தைரியமா பண்ணிக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனையே இல்லைங்களே. நீங்க ஒரே செகண்ட்ல வந்து நடந்து வந்தேன் நான் தான். அந்த எந்த இடமும் தெரியாது. அதாவது இப்ப தேடி கண்டுபிடிச்சாதான் தெரியும். அதாவது எண்டோஸ்கோப்பில வந்து தழும்பில்லாத ஆபரேஷன் அடுத்த நாளே நம்ம வந்து வேலைக்கு போற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி லேட்டஸ்டா டெவலப் ஆயிருக்கு. பாலக்கோடு சூப்பர்மேன் பக்கத்து திம்மம்பட்டிங்க. திம்மம்பட்டி பாலக்கோடு பக்கத்து. சரிங்க. முதல்ல உங்களுக்கு பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சது? முதுகு வலி இருந்தது. முதுகு வலிக்கு பின்னாடி வந்து நமக்கு கால் வலியில சலுக்கு எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே நிறைய காலில இருந்து இதுல இருந்து அடிக்காலில இருந்து அப்படியே முதுகு வலி அப்படியே ஜோன்னு எடுக்க. ஆமா. அதனால சரி நாங்க சில இடத்துல பார்த்தோங்க. இப்ப தருமபுரியில பார்த்தோங்க. அவர்கிட்ட நமக்கு சரியான நமக்கு திருப்தி ஆகல. அதனால சரி எப்பம்ல கேட்டேன், சார் நேம் கேட்டேன். அப்புறம் நம்ம பிரதர் ஒருத்தர் இதுல நமாண்டலில வந்து செஞ்சுட்டு போனாரு லேசர் மூலியமா. அவரு விசாரிச்சேன். சார் எல்லாமே நல்லா இருக்காரு, நல்லா பேசிட்டுக்காரு, நம்ம அண்ணன் தம்பி மாதிரியே பழகுறாரு, பேச்சு அதே மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொன்னாரு. சரி அதுக்கு மேல வந்து சாருக்கிட்ட ஒரு சிங்கிள் வந்து பார்த்தேன். பார்த்த உடனே அவரு பேசுன இதுல வந்து எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. அதை வச்சு நான் சாருக்கிட்ட வந்து பண்ணிக்கினேன். அந்த லேசர் மூலியமா வந்து அந்த லேசர் தான் நீங்க எதிர்பார்த்தீங்க. லேசர் பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. சாரு சொன்னாரு. அது டாக்டர் சார் சொன்ன உடனே நானும் அந்த எடுத்துக்கினேன். ஒரு மாசத்துக்கு 8 நாள்லயே நான் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஒரே இருந்த வலிக்கு இப்போ எண்டோஸ்கோப் பண்ணி உங்களுக்கு வலி எது சுத்தமா கிடையாது. பழைய மாதிரியே இருக்கு. குமிய முடியுது. அந்த குமிய முடியுதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பழைய மாடலே. எம்ஆர்ஐ காமிச்சு நீங்க உங்களுக்கு புரிஞ்சுச்சா? எம்ஆர்ஐ சொன்னது புரிஞ்சுச்சா? என்ன ஜவ்வு எவ்வளவு பெருசு இருக்குன்னு பாத்துங்க சார். எம்ஆர்ஐ வந்து அதான் நீங்க காட்டுனீங்க பாருங்க. அவருக்கு பாத்தீங்கன்னா எம்ஆர்ஐல பாத்தீங்கன்னா அவருக்கு பெரிய சங்கு நல்லா பெருசா வந்து ஜவ்வு பிதுங்கிட்டு போயிட்டு நரம்பு குத்திட்டு இருக்கு. L4 L5ல இந்த ஜவ்வு பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசு பிதுங்கிட்டு போயிட்டு நரம்பு குத்திட்டு இருக்கு. ஆக்சுவலா இதை ஆப்ரேஷன் பண்ணணும்னாக்கா ஓப்பன் பண்ணி தான் எல்லாம் எடுப்பாங்க. பட் அவர் சார் சொன்ன மாதிரி சின்ன பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஹோல்ஸ் மூலமா இந்த மாதிரி ஜவ்வை வந்து நம்ம எடுத்துட்டோம்னா அவருக்கு வந்து இமீடியட் ரிலீஃப். அவரோட ஸ்கார் கூட பாத்தீங்கன்னா ஒரு சென்டிமீட்டருக்கு கம்மியா தான் இருக்கு அவரோட ஸ்கார். இருந்தாங்க எங்க தழும்பை காணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தழும்பு ரொம்ப சின்னதா இருக்கு அவங்களுக்கு. அந்த எந்த இடமும் தெரியாது. அதாவது இப்ப தேடி கண்டுபிடிச்சாதான் தெரியும். அதாவது எண்டோஸ்கோப்பில வந்து தழும்பில்லாத ஆபரேஷன் அடுத்த நாளே நம்ம வந்து வேலைக்கு போற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி லேட்டஸ்டா டெவலப் ஆயிருக்கு அந்த டெக்னிக். மற்றவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? இந்த மாதிரி இடுப்பு சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு உயிரை காப்பாத்துற டாக்டர் கிட்ட போய் பார்த்து நம்மளோட இதை வந்து காப்பாத்திக்கோங்க. நம்ம உடம்பை வந்து நம்ம காப்பாத்திக்கிறதுக்கான சார் அங்க இருக்காரு. அது ஒரு பக்கம். இந்த இடுப்பு வலியாலையும் கால் வலியாலும் அவஸ்தப்படுறவங்களுக்கு என்ன சொல்ல வருவீங்க? பயப்படலாமா, பயப்பட வேண்டாமா, தைரியமா ஆப்ரேஷன் பண்ணிக்கலாமா? இல்ல நான் ஆக்சுவலா உங்க மருந்து மாத்திரம் கொடுத்து அதுக்கப்புறமா தைரியமா பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்களா. நீங்க ஒரே செகண்ட்ல வந்து நடந்து வந்தேன் நான் தான். ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே நீங்க தட்டி கொடுத்தீங்களே, அந்த ஸ்டெப்பு நீங்க போயிடலாம்னு சொன்ன உடனே நான் உடனே நடந்தே வந்துட்டீங்களே. வெரி குட். நீங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, தைரியமா இருங்கன்னு சொல்லி நீங்க சொன்னது அதே தைரியத்துல இருந்து இது வரையும் கரெக்டா இருக்குங்க. இன்னைக்கு வந்து 2 மாசம் ஆச்சு. 2 மாசம் ஆச்சு. வேற விஷயத்துக்காக. சரி, ஓகே. 2 மாசத்துல வந்து வாட் இஸ் சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல் பாத்தீங்கன்னா இப்ப திருப்தியா இருக்கு. இல்ல வலி நீங்க எண்டோஸ்கோப் மூலமா என்ன உங்களுக்கு ரொம்ப நல்ல பெனிஃபிட் அப்படின்னு நினைச்சீங்க? அதாவது லேசர் மூலமா பண்றதுனால நமக்கு வந்து அந்த ஓப்பர் சர்ஜரினா நம்ம குமிர்ந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்து கஷ்டம். இப்ப அந்த குமிர்ந்து செய்யறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, ஈஸியா இருக்கு. சரி மெயின் பிரச்சனை அதான். நம்ம குமியும் போது அது விவசாயம் பண்றதுனால வந்து குனியணும், எல்லாம் பண்ணணும். அதுல வந்து ஓபன் பண்ணோம்னா எலும்பெல்லாம் டஸ்ட் ஆயிடுச்சுன்னா என்னடா பண்றது பயம் இருக்கும். இப்ப வந்து ஒரு பிரச்சனை இல்லைங்க. நமக்கு குமியும் போது ஈஸியா கட்டாயம். ரொம்ப சிறப்பு, நன்றி. மேலுமே வந்து உங்களுக்கு கஷ்டம் வராம உங்களுக்கு எக்ஸசைஸ்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம பிசியோதெரபி சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ்ல ப்ராப்பரா பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா சின்னதா அங்கங்க வரக்கூடிய பிரச்சனைகள்ல சுளுக்கு இதெல்லாம் கூட சரியா இருக்கும். இது போன்ற நரம்பு வலி மற்றும் முதுகு வலி பற்றிய லேட்டஸ்ட் நியூஸ் தெரிந்து கொள்ள தமிழ் ஸ்பைன் டாக்டர்
ஃபார் பெயின் ரிலீஃப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.